25 கிலோ அரிசி மூடைகளுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 25 கிலோவுக்கு அதிகமாக, அதாவது 26 கிலோவுக்கும் அதிகமாக அரிசி மூடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம் என்று அந்த உணவுத்துறையின் சார்பாக ஒரு கடிதம், கருத்து கேட்பு கடிதம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் அரிசி விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு கருத்து கேட்பு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையின்படி 25 கிலோவுக்கும் அதிகமாக உள்ள அரிசி மூடைகளுக்கு ஜிஎஸ்டி வரியை விதிக்கலாமா கூடாதா என்பது தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள், அரிசி வர்த்தகர்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசின் சார்பாக அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மக்களின் உணவுப் பொருளில் மிக முக்கிய உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய, அத்தியாவசிய உணவாக இருக்கக்கூடிய அரிசி மூடைகளுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், அதை பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் அந்த லீகல் ஆக்டின் படி அந்த பாக்கெட் உணவுகள் அனைத்திற்குமே அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பதை போல அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கும் 25 கிலோ வரை ஜிஎஸ்டி வரி விதிப்பு தற்போது அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது 25 கிலோவுக்கும் அதிகமாக எவ்வளவு இருந்தாலும் அதற்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பதில் என்ன தவறு இருக்கிறது, அவ்வாறு வரி விதிக்கலாமா என்று மத்திய அரசு ஒரு புதிய திட்டத்தை இப்போது அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகிறது. இது தொடர்பாக நம்மிடையே அரிசி உற்பத்தியாளர்கள் மற்றும் இந்த நெல் அரிசி விற்பனையாளர்கள் சங்கத்தினர் இதற்கு கடும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் 25 கிலோவுக்கு அதிகமாக உள்ள அரிசி மூட்டைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கருத்து கேட்பு என்பது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை தான் என்றும், மத்திய அரசு 25 கிலோ மூடைகளுக்கும் அதிகமாக உள்ள அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு இப்போது ஜிஎஸ்டி வரியை விதிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் தயாராக இருக்கிறது என்றும், அதற்கான சட்ட திருத்தம் விரைவில் அமலுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சட்ட திருத்தம் வந்தால் பொதுமக்களுக்கும் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அரிசி வணிகர்கள் மற்றும் அரிசி உற்பத்தியாளர்களுக்கும் இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதால் உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் உணவுத்துறையின் செயலாளர் அசுதோஷ் சுக்லா ஆகியோருக்கும் தற்பொழுது அரிசி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவ்வாறு புதிய வரி விதிப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வரக்கூடாது என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் 25 கிலோ அரிசி மூட்டைகளுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியானது 25 கிலோவுக்கு அதிகமாக உள்ள மூடைகளுக்கும் அந்த அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருப்பது மக்களிடையேயும் வணிகர்களிடையேயும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது 25 கிலோ வரை ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும் என்பதால் 26 கிலோ மூடையாக அரிசி வணிகர்கள் இப்போது பொதுமக்களுக்கு அந்த அரிசியை விற்பனை செய்து வருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு 1 கிலோ அரிசி என்பது அந்த விலையில் ஏற்றம் மற்றும் விலையில் இழப்பு ஆகியவையும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனை தொடர்பாக நம்மிடையே அரிசி ஆலை உரிமையாளர் மற்றும் நெல்லரிசி வணிகர் சம்மேளனத்தின் செயலாளர் டாக்டர் ஏசி மோகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இந்த 25 கிலோ அரிசி மூட்டைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அதற்கு அதிகமாகவும் அந்த வரி விதிப்பதற்கான நடவடிக்கையை இந்த ஏன் மத்திய அரசு மேற்கொள்கிறது சார்? அதில் என்ன அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது? இதில் அரிசி வணிகர்களுக்கு இதில் என்ன பெரிய அளவில் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சார்? அந்த பிரச்சனையை சொல்லுங்க. இது உண்மையிலேயே வருத்தமான ஒரு செய்தி என்று சொல்ல வேண்டும். ஏன்னா சாமானிய மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே 25 கிலோக்கு கீழே உள்ள அவங்களுடைய நடுத்தர குடும்பத்துல அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப 10 கிலோ 5 கிலோ என்று வாங்கி வரும் நிலையில இதற்கு வரி விதிப்பு என்பது ஏற்புடைய கருத்தே அல்ல. இது நாங்க பலமுறை ஜிஎஸ்டி கவுன்சில்ல எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதாவது சாமானிய மக்கள் எல்லாருமே 10 கிலோ 5 கிலோ 25 கிலோ வாங்கும் போது அதற்கு நீங்க வரி விதித்திருப்பது ஏற்புடையதா இல்லை என்ற கருத்து சொல்லி இருக்கிறோம். ஆனா மக்களுக்கு வரி இல்லாம கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக இப்போ 26 கிலோ பேக்கிங்ல தமிழகம் முழுவதும் அரிசியை வரி இல்லாமல், அந்த வரி சுமையை பொதுமக்களுக்கு இல்லாமல் வழங்கக்கூடிய நிலையில ஹோல்சேல் லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இந்த 10 கிலோ 5 கிலோ 25 கிலோ நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலையில இந்த லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டை 25 கிலோவுக்கு கீழே உள்ளதை பைண்ட் பண்ணும் என்ற நிலையில் இருந்ததை
இதற்கு மேலே பேக் செய்யக்கூடிய அரிசிக்கும் பொருந்தும் வகையில மாற்றி அமைப்போம் என்று சொல்லி சமீபத்தில் ஒரு சுற்றறிக்கை கடந்த 8ஆம் தேதி வந்திருக்கிறது. இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா இது அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் பாதிக்கும். அதாவது அரிசி மட்டுமல்ல, பல்சஸ், அதாவது பருப்பு, அதே மாதிரி கோதுமை, அனைத்துமே எதெல்லாம் வந்து இங்க அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து பேக் பண்ணி வித்தாலே அதற்கு வரி என்று சொல்கிறார்கள் இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த அத்தியாவசிய உணவுப் பொருளையுமே வரி வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் என்று நினைப்பது ஏற்புடைய கருத்தே அல்ல. என்று சொன்னால் ஒரு அத்தியாவசிய உணவுப் பொருள் மக்களுக்கு வந்து வரி இல்லாமல் கிடைக்க வேண்டும், அந்த வரி சுமையை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த வரியை அதிகப்படுத்துவது என்பது ஒரு அரசுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அதனால இது குறித்து இந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி எங்களுடைய சம்மேளனம் எங்களுடைய வலிமையான எங்களுடைய மறுப்பு கடிதத்தை நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அதாவது 15 நாள் டைம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள உங்களுடைய மறுப்பை நீங்க தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தெரிவிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்பவுமே லீகல் மெட்ரலாஜில கால அவகாசம் கொடுப்பாங்க, 6 மாசம் கொடுப்பாங்க மாற்று கருத்து ஏதாவது இருந்தா. இது 15 நாள் என்பது மிக மிக குறுகிய நாள். அதனால விரைவா இதை அமெண்ட் படுத்தி அனைத்து உணவு தானியங்களையும் வரி வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருப்பதாக நாங்கள் அச்சம் கொள்கிறோம். மோகன் சார், இன்னும் ஒரே ஒரு டவுட். இப்போ இந்த அரிசிக்கு மட்டும் தானா இது கோதுமை, பருப்பு வகைகள், மற்ற உணவு தானியங்களுக்கு 25 கிலோக்குள்ள வரும்? அரிசிக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உணவுப் பொருட்களுக்குமே. அதாவது லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்ட்ங்கிறது 25 கிலோக்கு கீழே உள்ள பேக்கிங்கை மட்டுமே கட்டுப்படுத்தும். எசென்ஷியல் கமாடிட்டி, அத்தியாவசிய உணவுப் பொருள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை இவங்க அதற்கு மேல பேக் பண்ணக்கூடியதும் இந்த லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்டுக்கு கீழே கொண்டு வர இந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வருகிறார்கள். அதாவது இப்ப லீகல் மெட்ரலாஜி உணவுத்துறை இல்லாத காரணத்தினால் தான் எங்களால் அந்த 26 கிலோவை வரி இல்லாமல் மக்களுக்கு கொடுக்க முடிகிறது. 26 கிலோ 30 கிலோவை நம்ம கொடுத்தோம் சொன்னா பொதுமக்களுக்கு எந்தவித வரியும் இல்லாமல் அந்த சுமை இல்லாமல் கொடுக்க முடிகிறது. இப்ப இவங்க அதை அதிகப்படுத்திட்டாங்க, அதையும் லீகல் மெட்ரலாஜிக்கல் ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அதன் மீது 5% வரி வரும்போது ஓபன் மார்க்கெட்ல விலை ஏற்றம் ஏற்படும். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால இது குறித்து அதாவது பொதுமக்களுக்காக அனைத்து சங்கங்களும் மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோருமே இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். மோகன் சார், இன்னொன்னு 25 கிலோ அரிசி மூட்டைக்கு இப்போதைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு சார் விற்கப்படுது? இப்ப எவ்வளவு விற்கப்படுது? இதுக்கு அடுத்த கட்டமா எவ்வளவு? இப்ப இப்ப 5% 25 கிலோக்கு கீழே பேக் பண்ணா 5% வரி உண்டு. 5% வரி. ஆனா இதே 5% அந்த 25 கிலோக்கு மேல உள்ளதுக்கும் நீட்டிக்க போறாங்களா? அதை கூட்டுவாங்களா? இப்ப பண்றது அவங்க அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கு மேலையும் பேக் பண்ணாலும் அனைத்து உணவுப் பொருட்களுக்குமே இதற்கு மேல பேக் பண்ணாலும் வரி உண்டு என்ற நிலை ஏற்படும். இப்ப அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல தமிழக அரசு நீங்க ஏற்கனவே இது வலியுறுத்திருக்கீங்களா சார்? தமிழக அரசு இந்த மாதிரி உணவு தானிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யணும் அல்லது குறைக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்கீங்களா? இல்ல, அதாவது கிட்டத்தட்ட இப்ப 53 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள் நடந்திருக்கிறது. நாங்க இந்த ஒவ்வொரு கவுன்சில் கூட்டத்திற்கு முன்னாடியும் இங்க மத்திய அரசையும் சரி தமிழக அரசையும் சரி அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு யார் செல்கிறார்கள் என்கிற அதிகாரிகள் யார் செல்கிறார்கள் என்று சென்று அவர்களை சந்தித்து இந்த முற்றிலுமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான வரியை நீக்க வேண்டும் என்று பல கட்டங்களாக எங்களுடைய கோரிக்கையை வைத்து வருகிறோம். உணவு உற்பத்தி ஆமா அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு நிச்சயமாக இதுவரைக்கும், அதாவது இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 2017 இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா 22 மாநிலங்கள்ல 8 யூனியன் பிரதேசத்திலும் அந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி இல்லை என்ற நிலைதான் இருந்தது. வெறும் 5 மாநிலத்துல மட்டும்தான் 1% டாக்ஸ் போட்டிருந்தாங்க. சரி, 22 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசத்திலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வரி இல்லை என்ற நிலையில் தான் இருந்தது. ஜிஎஸ்டி வந்த பிறகுதானே அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வரி என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. சரி. இப்போ 4 வருஷமா தான், இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் அந்த வரி விதிப்பு. 2017க்கு அப்புறம் 2017க்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அந்த வரி விதிப்பு இருக்கிறது.
ஆமா சார். இது இப்ப இந்த அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட எப்ப நடக்குது சார்? இப்ப முதலமைச்சர் வலியுறுத்துவீங்களா இந்த 15 நாளுக்குள்ள இந்த கருத்து இல்ல, கேட்பு இப்போ கடிதம் நம்ம அதை அனுப்பிட்டீங்களா? எல்லாரும் அனுப்பிடுறாங்களா? தமிழக அரசு அமைச்சர் அவர்களையும் உணவுத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் அவர்களையும் வருகின்ற மண்டே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நேரடியாக சந்திக்க இருக்கிறோம். அவரிடமே இந்த கோரிக்கைகளை எடுத்து என்னன்னு சொல்ல இது பத்தி அவேர்னஸே இப்பதான் ஒரு 4-5 நாள் எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால அரசிடமும் எடுத்துரைத்து இதை மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எங்கள் சம்மேளனத்தின் சார்பாக வைக்க இருக்கிறோம். ஓகே சார், நன்றி சார். இந்த அரிசி நன்றி மூடைகளுக்கு ஜிஎஸ்டி விதிப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.